ரம்மியமான காலை வேளையில் ஒரு அணில் தலைதறிக்க தயக்கத்துடன் டிடெக்டிவ் ஹூட்டின் மர வீட்டுக்குள் ஓடி வந்தது. அதன் பெயர் ரிக்கி. ரிக்கியின் கண்கள் பதற்றத்தில் பெரிதாக இருந்தன. அதன் தலையும் கால்களும் நடுங்கியது. டிடெக்டிவ் ஹூட், நீங்கள் உதவ வேண்டும். மன்னர் பட்டாம்பூச்சி காணாமல் போய்விட்டார் என்று ரிக்கி கத்தியது. டிடெக்டிவ் ஹூட் தன் கண்ணாடியை சரி செய்து சிந்தனை மிக்க குரலில், அமைதியாக இரு ரிக்கி, நடந்த எல்லாவற்றையும் முதலிலிருந்து தெளிவாக சொல்லு. ரிக்கி பெருமூச்சு விட்டு, மன்னர் பட்டாம்பூச்சி காட்டு விலங்குகளின் நம்பிக்கை மற்றும் கம்பீரத்தின் ஒரு அடையாளமாக இருப்பவர். ஒரு விஷயத்தையும் யோசித்து செய்யக்கூடியவர், விலங்குகளின் நலனில் அக்கறை கொண்டவர் என்று ரிக்கி சொன்னது. இறுதியாக அவர் 3 நாட்களுக்கு முன் நடந்த பெரிய நெக்டர் விருந்தில் கலந்து கொண்டார். அதன் பிறகு காணாமல் போய்விட்டார் என்று டிடெக்டிவ் ஹூட்டிடம் சொன்னது.